அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எப்போதும் ஒரு வேலையை அரைகுறையாக செய்வதை விட செய்யாமல் இருப்பது நல்லது என்று சொல்லுவார்கள். அது எப்படி செய்யாமல் இருப்பது நல்லதாக இருக்கும்? அரைகுறையாக செய்தால் பாதி வேலையாவது முடிந்து விடாதா என்று நமக்கு தோன்றும். இல்லை, பாதி வேலை முடிகிற போது சில நேரங்களில் பெரிய ஆபத்துகள் அதற்குள் இருக்கும். எப்படி? ஒரு சின்ன எடுத்துக்காட்டையும் இன்னொரு பெரிய கொடுமையான எடுத்துக்காட்டையும் நாம் பார்க்கலாம். அரைகுறை வேலை எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகளும் நமக்கு மிக தெளிவாக உண்மையை விளக்கும். ஒரு எண்ணெய் கொட்டி வைத்திருக்கிற கண்ணாடி போத்தல் என்று வைத்துக்கொள்ளலாம். அந்த போத்தலிலிருந்து எண்ணெய் எடுத்ததற்கு பிறகு மறுபடியும் அதை மூடி வைப்பது தான் சரியானது. இல்லை, மூடாமல் வைத்துவிட்டால் அது சரியில்லை என்றாலும் பெரிய ஆபத்தில்லை. எது ஆபத்தென்றால், அதை அரைகுறையாக மூடி வைத்தால் அடுத்து எடுக்கிறவர்கள் அல்லது அடுத்து எடுக்கிற அதே நபரே கூட மூடி இருக்கிறது சரியாக என்று நினைத்து அந்த மூடியை கையில் எடுக்கிற போது அந்த போத்தல் கீழே விழுந்து உடைந்து எண்ணெயும் கொட்டி அந்த கண்ணாடி போத்தலும் உடைந்து பெரும் வேலையையும் உருவாக்கும், ஆபத்தையும் உருவாக்கும். அந்த கண்ணாடி துகள்கள் சரியாக அகற்றப்படவில்லை என்றால் அவை கால்களிலே குத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே அந்த எண்ணெய் நிரம்பிய போத்தலை மூடாமல் வைத்திருந்தால் கூட அடுத்து எடுக்கிறவர்கள் அதை கவனத்தோடு அதை மூடி எடுப்பார்கள். இல்லையானாலும் அதை மூடாமல் இருந்தாலும் சிக்கல் இல்லை, அரைகுறையாக மூடுவதில் வருகிற சிக்கல். இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. மிக பெரிய கொடூரமான எடுத்துக்காட்டை நாம் சொல்ல வேண்டுமானால் நாம் பார்த்திருக்கிற அந்த அனுபவத்தை நாம் சொல்லலாம். ஆழ் குழாய்கள் தோண்டப்படுகிற போது அந்த ஆழ் குழாய் பணிகள் முடிவடைகிற வரையில் கவனமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவற்றை முடிக்க வேண்டும். இல்லை என்றால் அப்படி ஒன்றை தொடங்காமல் இருந்தால் கூட குற்றமில்லை. அதை பாதி தோண்டியும் தோண்டாமலும் கவனமில்லாமல் அரைகுறையாக விட்டு வைப்பதால் தான் என்ன ஆகிறது என்றால், அந்த ஆழ்குழை துளைகளில் குழந்தைகள் விழுந்து இறந்து போவதை அல்லது அதில் ஏற்படுகிற ஆபத்துகளை நாம் பார்க்கிறோம். இதை அடிப்படையாக கொண்டு ஒரு தமிழில் திரைப்படமே கூட வந்தது. ஒரு ஆழ்குழாயில் உடைய தோண்டப்பட்ட அந்த குழியில் ஒரு குழந்தை தவறி விழுந்து விடுமானால் அதை மீட்பதற்கு எத்தனை பாடுபட வேண்டியிருக்கிறது. அத்தனைக்கு பிறகும் அந்த குழந்தையை மீட்க முடியுமா முடியாதா என்கிற ஒரு பெரிய அவலம் அங்கே எழுகிறது. ஒரு குழந்தையின் உயிர் அல்லவா. நம்முடைய அரைகுறையான வேலைக்கு, கவனமின்மைக்கு ஒரு உயிரை பலி கொடுக்க முடியுமா? எனவே இப்படித்தான் நாம் இதனை பார்க்க வேண்டும். எந்த ஒன்றையும் ஒழுங்காக செய்து முடிக்க வேண்டும். முடியாது என்று தோன்றினால் செய்யாமல் கூட இருந்துவிட்டு போய்விடலாம். அதை அரைகுறையாக செய்வது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய்விடும். எனவே இப்படி சொல்லப்படுகிற சில சொலவடைகள் அவற்றுக்கு எத்தனை ஆழமான பொருள் இருக்கிறது என்பதை நடைமுறை அனுபவங்களிலிருந்து தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். என்றென்றைக்கும் எடுத்துக்காட்டுகளும் அனுபவங்களும் தான் பல செய்திகளை நமக்கு புரிய வைக்கும். பொதுவாக அதனை மட்டும் சொன்னால் அது ஒரு சாதாரண செய்தியாக, எதையும் சரியாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துவதற்காக சொல்லப்படுவதாக தோன்றும். ஆனால் இந்த எடுத்துக்காட்டுகளை பார்க்கிற போதுதான் அவை எவ்வளவு மெய்யான வரிகள் என்பது நமக்கு புரிகிறது. ஆகவே என்றும் நாம் நெஞ்சிலே நிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சொலவடை எது என்றால், அரைகுறையாக ஒன்றை செய்வதை விட செய்யாமல் இருப்பதே மேல் என்பதுதான்.